எப்பா இன்னைக்கு வேலை நொங்க கலட்டி விட்டானுவ. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாதான் நம்ம உசுறு வாழ முடியும் போல இருக்கு. ஆமா, காமாட்சி வேற காலையில போன் அடிச்சிருந்தாலே துணி எடுக்க போகணும்னு. நான் தான் யார்ட்டையாச்சும் வாங்கி தரேன்னே, அதையும் வேணாம்னு விட்டா. என்ன பண்ணான்னு தெரியலையே. பிள்ளையில ஆசையாக கேட்டுச்சுன்னு வேற சொன்னான். இவனுங்க போனஸை போட்டாவாச்சு பிள்ளைகளை கூட்டிகிட்டு போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரலாம். போனஸும் சீக்கிரம் போட்டு தொலைய மாட்டேங்கிறானுவ. இன்னும் 2 நாள் ஆகுங்கிறானுங்க. 2 நாள் சென்று எங்கிட்ட இருந்து போகிறது? இடமே கூட்டமாகி போயிருமே. எப்போ போய் எடுத்து எப்போ பிள்ளைகளுக்கு வாங்கிட்டு வர்றதுன்னு தெரியலை. பாவம் பிள்ளைல ஆசையாக கேட்டுச்சின்னு வேற சொன்னா காமாட்சி. நம்ம பேசாமல் யார்ட்டையாச்சும் காசு பிரட்டிட்டாச்சும் வந்திருக்கலாம். நம்மளும் அவள் பேச்சை கேட்டுக்கிட்டு எவங்கிட்டையும் வாங்காமல் வந்துட்டான். சரி, காமாட்சியை கூப்பிடுவோம். கூப்பிட்டு என்ன ஏதுன்னு கேட்போம். அவள் பிள்ளையில ஆசைப்பட்டு கேட்டான்னு வேற சொன்னான். சரி, காமாட்சியை கூப்பிடுவோம். காமாட்சி, காமாட்சி. அட வந்துட்டீங்களா? வாங்க வாங்க, வந்து உட்காருங்க. ஆமா, ஏன் இன்னைக்கு இவ்வளவு நேரம்? கொஞ்சம் முன்னாடி வந்திருக்க கூடாதா? இப்போதான் டீயை போட்டு குடிச்சோம். கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா டீயாச்சு கொடுத்துருப்பேன். சரி உட்காருங்க, உங்களுக்கு போய் நான் டீ போட்டு வரேன். டீ எல்லாம் இருக்கட்டும் காமாட்சி. காலையில் பிள்ளைகள் துணி எடுக்க போகணுன்னு கேட்டுச்சுன்னு சொன்னீங்க. என்னாச்சு? என்ன பண்ண? நான் பிரட்டி தரேன்னே அதுவும் வேணான்னுட்ட. அடுத்த ஆள்கிட்டலாம் போய் காசு வாங்க வேணாம்னு. இப்போ என்ன பண்ண? ட்ரெஸ்ஸுக்கு காசு 2 நாள் சென்று தான் காமாட்சி அவனுக்கு போடுறேன்னு இருக்காங்க போனஸு. அதனால் 2 நாள் சென்று தான் அந்த போனஸ் காசு வரும் பார்த்துக்க. அப்போ துணி வெடியும் வாங்கிக்குவோமா? இல்லை பிள்ளைகளுக்கு ரொம்ப ஆசைப்பட்டுச்சுனாலும் சொல்லு. எப்படியாச்சும் நீங்கள் நைட்டுக்குள்ளே நான் பிரட்டி கொடுக்குறேன். போய் ட்ரெஸ்ஸை கூட எடுத்துகிட்டு வா. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், அவன்கிட்ட கேட்டால் கிடைக்கும். 2 நாள் போனஸ் போடவும் கொடுக்குறேன்டான்னு சொல்லி கூட கை மாத்தா வாங்கி தரேன். என்ன காமாட்சி? என்ன சொல்லு? எது பேசினாலும் அமைதியால நிற்கிற? ஏய், அதெல்லாம் வேணாம். காலையிலே நான் சீட்டு காசு போட்டிருந்தேன்ல, அங்கே போய் கேட்டு வந்தாச்சு. சீட்டு காசு போடுறத போய் கேட்டு வந்தியா? ஆமாங்க, போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம்லாம் அவள் தீபாவளி முடிஞ்சோ இல்லை தீபாவளிக்கு முந்தின நாளோ தானே கொடுத்தா. அதான் இன்னும் இந்த தடவை போய் கேட்டு வந்தாச்சு பார்த்துக்கங்க. சின்ன பொண்ணு தான் சொல்லிட்டு இருந்தா போய் வாங்கணும்னு. நானும் கேட்கன்னு நினச்சேன், அப்புறம் மறந்து போச்சு பார்த்துக்கங்க. இன்னைக்கு தான் ஞாபகம் வந்துச்சு. பிள்ளைல ஆசைப்பட்டு கேட்டு இருந்தாளுங்களா துணி வாங்கணும்னு. உங்கள்கிட்ட கேட்டேன், அடுத்த ஆள்கிட்ட தான் பிரட்டி வாங்கணும்னு சொன்னிய. அப்படி இல்லைன்னா 2 நாள் சென்று போனஸ் போடணும்னு சொன்னிய. அது எனக்கு என்னவோ சரிப்பட்டு வர மாதிரி தெரியலை. இப்போ போனாலே துணி எடுக்கிற கடைக்குள்ளெல்லாம் கால் வைக்க முடியாது. இதில் 2 நாள் சென்றுனா எப்படி? போகவே முடியாது சுத்தமாக. அதனால தான் நீ காலையில் போய் கேட்டு வந்தேன் பார்த்துக்கங்க. அவளும் தாரேன்னு சொன்னான். அதே மாதிரி சாயங்காலம் ஆகவும் ஃபோன் போட்டோம். சரி வீட்டுக்கு வாங்க தாரேன்னா போய் வாங்கிட்டு வந்தாச்சு. காசு கொடுத்தத பாதி காசு தானே பண்டு பொருள், பாதி காசு கையில் கொடுக்குறேன்னு தானே சொல்லி வாங்கினேன். அதனால் பாதி காசு கொடுத்துட்டா. பண்டு பொருள் மட்டும் தான் நாளைக்கே இல்லை நாளை கழிச்சுக்குள்ளேயே கொடுத்துறேன்னு சொல்லியிருக்கா. அதுலேயே வேட்டிக்கிட்டெல்லாம் வந்துடும். அதனால் போன சந்துச்சுன்னா அப்படியே கையில் கொடுங்க. பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் தங்க நகை ஏதாச்சும் வாங்குவோம். சும்மா இப்படியே சேர்த்து வைக்காமல் தெரிஞ்சுட்டு இருந்தா சரி வராது. மூத்தவ காலேஜ் போயாச்சு, இளையவ இன்னும் 2 வருஷத்தில் காலேஜ் போயிடுவா. அப்புறம் போட்டுக்கிட்டு சேர்த்துட்டு தெரிய முடியாது. தங்க நகை இருந்தால் ஆத்திர அவசரத்துக்கு எதுக்காச்சும் தேவைன்னா அடவு வச்சு கூட வாங்கிக்கலாம்ல. பணம் வேணும்னா பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு. அதனால் சிறுக சேர்த்தாதான் முடியும். அதனால் போனஸ் காசு வந்துச்சுன்னா கையில் கொடுங்க. நான் பிள்ளைகளுக்கு நகையை எடுத்துக்கிறேன். அவளுக்கு கேட்பாளுவேன், பண்டில் கொடுக்குற வெடியெல்லாம் பத்தாது மேற்கொண்டு வாங்கணும்னு. அவளுக்கு கேட்டாளுக்கெல்லாம் போய் வாங்கி கொடுத்துட்டு தெண்டம் போட்டு கிடக்காதீங்க. பொருத்தி வச்சா 1 நிமிஷத்தில் பஸ்பமாகி அப்படியே கறி தான் கிடக்கும். அங்கே வெறும் அடுப்பு கறிக்கு போன மாதிரி. அதுக்கு எதுக்கு காசை போட்டு செலவு பண்ணணும்? பண்டு பொருளை மத்தாப்பு, அப்புறம் இது புசுவானம், சங்கு சக்கரம்னு எல்லாம் வருது. அதை எடுத்து பொருத்திக்கிட்டேன். அன்னைக்கு நைட்டு மட்டும் போட்டால் போகுது வெடி. அதுக்கு மேலே வெடி போட்டு பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தால் நம்ம வீட்டு மொட்டை மாடி போவோம். அழகழகாக வெடிக்கும். அதை போய் பார்த்தா போதும். நம்ம வீட்டு வெடியை போட்டுட்டு அன்னைக்கு நைட்டு மொட்டை மாடிக்கு வேணா போய் கொஞ்ச நேரம் உட்காந்து இருந்துட்டு வரலான்னு சொல்லுங்க. நீங்கள் கொடுக்குற இடத்துல தான் அவளுக்கு ஆடிக்கிட்டு திரிவாளுங்க. அவளுக்கு கேட்டாளுங்கன்னு சொல்லிவிட்டு இந்த தடவையெல்லாம் போய் சும்மா ஆயிரக்கணக்கில் வெடியில் காசு போட்டிய. நான் மனுஷியாகவே இருக்க மாட்டேன். சும்மா வருஷம் அந்த வெடியில் தான் கொண்டு போய் காசை கொட்டிட்டு வரிய. அந்த காசெல்லாம் சேர்த்து வச்சிருந்தாலும் இன்னைக்கு 2 பேர்த்துக்கு ஆளுக்கு 1 பவுன் வாங்கியிருக்கலாம். சும்மா இப்படியே கொண்டு போய் காசை கொட்டிட்டு வாருது. நகை விலை கம்மியாக இருக்கும் போதே எடுக்கலாம். நான் அப்படி தலைப்பாட அடித்தேன். உருட்டி பரட்டியாச்சும் இருக்க காசை போட்டு எடுப்போங்கன்னு. எங்கே அப்பாவும் பிள்ளையும் சொன்னதை கேட்டிய? அவளுக்கு என்னன்னா எங்களுக்கு நகையே வேணாங்காளுங்க. இவர் என்னன்னா என் பிள்ளைகளுக்கு நகை கேட்டு கட்டி கேட்கறதுக்கு வரவேன்ட்டு நான் கட்டியே கொடுக்க மாட்டேங்கிறாரு. அப்படியெல்லாம் இந்த காலத்தில் சொன்னால் முடியுமா? சிறுக சேர்த்தா தானே முடியும். சும்மா இப்படி வெட்டி வீராப்பு பேசிக்கிட்டே தெரியாதீங்க. அதனால இந்த தடவையாச்சும் போனஸ் காசு வந்துச்சுன்னா என்கிட்ட கொடுக்க பாருங்க சொல்லிட்டேன். போனஸ் காசு ஒரு 20,000 போல தானே வரும். அதை வச்சு எந்த பிள்ளைக்கு எடுப்ப?
சும்மா நீ வாடகை நகை எடுக்க போறேன் நகை எடுக்க போறேன்னு சொல்லிட்டு கிடக்க. ஏங்க மாசம் மாசம் நீங்க கொடுக்குற வீட்டு செலவு காசுல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருக்கேன் நானும் கொஞ்சம் காசு. அதை இதையும் சேர்த்து போட்டு ஏதாச்சும் ஒரு பிள்ளைக்காச்சும் உருப்படியா ஒரு நகை எடுத்து வைப்போம். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நகை ஏறுற ரேட்டை பார்த்தா வாங்க முடியாது போல இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சேர்த்தோம்னா தான் சேர்க்க முடியும். அதனால நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் ஓரளவுக்கு நகை காசு சேர்த்து வச்சிருக்கேன் நகைக்கு. அப்படியே இதையும் போட்டு வாங்கிடுவோம். அப்புறம் பண்டு பொருளில் வாங்கின காசை வச்சு நம்ம தீபாவளியை கொண்டாடிக்கலாம். அப்போ சரி, என்னமோ உன் கையில நான் காசை ஒப்படைச்சிடுறேன். நீ என்ன பண்ணணுமோ பண்ணு. அதான் நீ இவ்வளோ தெளிவாக பேசுறிய. இதில் எங்கிட்ட இருந்து நான் என்னத்தை பேசுறது? ஆனால் பிள்ளைகளை ஆசைப்பட்டு வெடி கேட்கும் போது எப்படி வாங்கி கொடுக்காம இருக்குன்னு தான் யோசிக்கிறேன். நீங்க அவளுக்கு மிச்சம். அவனுக்கு சொன்னா கேட்க மாட்டாளுன்னு சொல்லிட்டு நீங்க அவளுக்கு கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போயிலோ. என்னதான் மனசுல நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. கிளி பிள்ளைக்கு சொன்னாலும் இவ்வளவு நேரம் நின்று கத்திருக்கேன். சும்மா மறுபடியும் பிள்ளைகளை கேட்கும் போது மனசு கஷ்டமா இருக்குமா? வெடியே வாங்கி கொடுக்காம இருக்க போறோம். பண்டு பொருளை வாங்கியிருக்க வெடியை வெடிக்குன்னு தானே சொல்ல போறான். ஒன்னமும் உங்க பிள்ளைகளை வெடி ஒன்றும் வாங்கி கொடுக்காம அப்படியே இது பண்ண மாதிரி தான் பேசுவார் இவர். ஒரு வீட்லேயும் பிள்ளைகளுக்கு துணி கிடைக்காம தெரியுது. இவர்களுக்கு வருஷம் ஆனால் துணி 2000 3000க்கு துணி வேட்டு போட்டால் வேட்டு 1000 கணக்கில் வாங்கிக்கிறாளுங்க. அன்னைக்கு பலகாரம் பண்டம்னு ஒன்றும் இது இல்லாமல் தான் செஞ்சு கொடுக்குறோம். அப்படி இருந்து இந்த பிள்ளைகளுக்கு குறை சொல்லிட்டு தான் தெரியுது. சும்மா இருங்க சொல்லிட்டேன். இந்த தடவைலாம் அவளுக்கு போடுற ஆட்டத்துக்கு அவளுக்கு போடுற தாளத்துக்கு நீங்கள் ஆடுனீரு. நான் அவளை தான் சொல்லிட்டேன். ஒழுங்கு அந்த தடவைலாம் போய் இருக்க காசை சேர்த்து வச்சு கொஞ்சமாச்சும் நகை எடுக்கணும். சும்மா நீங்கள் உங்கள் மக இஷ்டத்துக்கு நீங்கள் ஆடிட்டு தெரியாதீங்க சொல்லிட்டேன். ஒருத்தி காலேஜ் போயாச்சு, இன்னொருத்தி 2 வருஷத்தில் காலேஜ் போயிடுவா. காலேஜ் ஃபீஸு காசு ஆகும். ஒரு நகைக்கே எடுத்து வச்சோம்னா அடவு வச்சு கூட பிள்ளைகளுக்கு ஃபீஸை கட்டிக்கலாம். சொன்ன ஒரு சொல்லு வார்த்தை புரிஞ்சுக்க மாட்டாரு. சும்மா அவளுக்கு ஆட்டத்துக்கே தான் நீங்களும் ஆடுன்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா. இந்த வீட்டுக்கு வந்து இத்தனை வருஷம் ஆச்சு. நான் சொல்கிறது என்னைக்காச்சும் கேட்குறீரா? ஓய் உங்கள் மவளுவை சொல்கிறதுக்கே இந்த ஆட்டம் போட்டுட்டு தெரியுறே என்னன்னு கேட்குறேன் நான். அதுக்கு இல்லை காமாச்சி, பிள்ளைகள் வந்து பாவம் போல கேட்கும்ல. அதுக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உன்ட்ட சொன்னேன். சரி விடு. நீ இவ்வளோ சொன்னதுக்கப்புறம் நான் எடுக்கிறது சரிப்பட்டு வராது. சரி விடு, நான் போய் வாங்கி கொடுக்கல. பிள்ளைகளுக்கு கேட்டால் பண்டு பொருளை வாங்கின வெடியவே வெடிச்சுக்கோங்கம்மா நான் சொல்லிக்கிறேன். நீ எதுவும் கோவப்படாத. அப்படி வாங்க வலிக்கு. சும்மா அவளுக்கு சொல்கிற ஆளுக்குன்னு இவரும் சேர்ந்துக்கிட்டு பண்ணிட்டு இருக்கார். சரி உட்காருங்க, நான் போய் டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன். வந்த உடனே மனுஷன் நல்லபடியாக பேசினா புரிஞ்சுக்காம கோவப்பட்டாதான் புரிஞ்சுக்கிறீர். என்ன ஒழுங்காக வரும்போது நல்லபடியாக தானே சொன்னேன். திருப்பி கேள்வி கேட்டால் நீ டென்ஷன் ஆக்கி விட்டுட்டீரு. சரிம்மா போ, தெரியாமல் சொல்லிட்டேன். நீ இவ்வளோ கோவப்படுவேன்னு நான் என்ன நினச்சா பார்த்தேன். சரி பிள்ளைகள் கேட்குமே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி வீடு வாங்க வேணாம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. காசு மிச்சம் தானே. எனக்கு மட்டும் நான் ஆசையாக வருஷம் வாங்கணும்னு பிள்ளைகள் அடுத்த பிள்ளைகள் வெடிக்கும் போது வாயை பார்த்து நிற்கக்கூடாது தானே நானும் வாங்கி கொடுத்துட்டு இருந்தேன். சரி வீடு, இந்த தடவை உனக்கு தான் 2 நாளில் வரும்னு சொல்லிட்டேல வெடி, அதே பிள்ளைகளுக்கு எடுத்து கொடுத்துக்கலாம். சரிங்க. என்னமோ நான் பேசுறது உங்களுக்கு புரிஞ்சா சரிதான். அவளுக்கு பேச கேட்டுக்கிட்டு நம்ம அவளுக்கு இஷ்டத்துக்கு பாடுறதுக்கு ஆடணும்னா அப்புறம் பின்னாடி இருக்கதெல்லாம் யோசிக்கணும்ல. அதுக்காக தாங்க அப்படி சொன்னேன். நீங்கள் எதுவும் கோவப்படாதீங்க, எதுவும் நினச்சிக்காதீங்க. இதில் நான் கோவப்படுறதுக்கு என்ன இருக்குது காமாச்சி? நீ இவ்வளவு இதாக சொல்லும் போதே எனக்கு கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது. பார்த்துக்க, வீட்டுக்கு கொடுக்குற காசுல நீ சேர்த்து வச்சு வாங்குறதே பெருசு. இதில் நான் பேசுறதுக்கு என்ன இருக்குது? ஒவ்வொரு வீட்லேயும் வெட்டி செலவு இழுத்துட தான் செய்யாவ ஒவ்வொருத்தர் வீட்டில். ஆனால் நிறைய பேர் உன்னை மாதிரி சிக்கனமாக இருக்காவ. அதனால தான் என்னால் ஒன்றும் சொல்ல முடியல உன்னைய. சரி விடு, நான் எதுவும் நினைக்கல. நீ போய் எனக்கு ஒரு டம்ளர் காப்பி போட்டு எடுத்துகிட்டு வா. இன்றைக்கி வேலையை உழுக்க வாங்கி விட்டானுவேன். உட்காரவே முடியல, குறுக்கலாக வலிக்குது. சரி சீக்கிரம் போயிட்டு வா. ஏங்க நீங்களும் ஆஃபீஸ் வேலைக்கு தானே போகிறீங்க, அப்புறம் எதுக்குங்க இப்படி ட்ரெஸ்ஸை போட்டு போகிறீங்க? ஏதோ தோட்டத்துக்கு வேலை பார்க்க போகிற ஒரு மாதிரி நல்ல ஒரு கோட்டு சூட்டை போட்டுட்டு போயிட்டு வர வேண்டியதானே. என் தங்கச்சி வீட்டுக்காரலாம் பார்த்தீங்களா எப்படி திரியிறாரு கோட்டு சூட்டெல்லாம் போட்டுக்கிட்டு? நீங்கள் ஏங்க இப்படி திரியிறீங்க? சும்மா இது என்னங்க ட்ரெஸ்ஸு? எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஒழுங்கா இனிமேலாச்சும் மாற்றி போடலாம்ல. எனக்கு இதுதான் காமாச்சி நல்லா இருக்குது. இதை போட்டால் தான் நல்லா இருக்குது. அதனால தான் நான் இதே போட்டுக்கிறேன். நமக்கு இந்த கோட்டு சூட்டெல்லாம் செட் ஆகாது. போட்டால் அவிஞ்சு ஊத்தாப்புல இருக்கும். அதனால தான் சரின்னு இதே போட்டிருக்கேன். எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. சரி, நீ இப்படியே நின்று பேசிகிட்டு இருக்க போறியா இல்லை ஒரு டம்ளர் காப்பி கொடுப்பியா? இப்படியே நின்று பேசிட்டு என்கிட்ட கேள்வி கேட்டுகிட்டே நிற்கிற. எனக்கு ஒரு டம்ளர் காப்பி கிடச்ச பாடு இல்லை. சரி, அப்போ என்ன நாளைக்கு துணி எடுக்க போறீங்களா எல்லாரும் சேர்ந்து? ஆமாங்க, சத்யாவுக்கு வித்யாவுக்கு தான் எடுக்கலான்னு பார்க்குறேன். அவ்வளோ 2 இடத்துக்கு மட்டும் எடுத்துட்டு அதுக்கப்புறமா பண்டு வர பொருளை வச்சு வீட்டுக்கு தேவையானதெல்லாம் பண்ணிக்கலான்னு பார்க்குறேன். அப்புறம் அன்றைக்கி கறி தானே எடுப்போம். கறியை மட்டும் எடுத்துகிட்டு மிச்ச காசை இதுலேயும் கொஞ்சம் மிச்சம் பிடிச்சி
நீங்கள் கொண்டு வர போனஸு இதில் மிச்சம் பிடிக்கிற காசு அப்புறம் நான் சேர்த்து வச்சுருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து ஏதாச்சும் நகை வாங்கலான்னு பார்க்குறேன். அதனால தாங்க யோசிக்கிறேன். நல்லதானே அப்படி எடுத்தா? அதெல்லாம் நல்லதுதான் காமாட்சி. ஆனால் உனக்கு ஒரு சேலை எடுத்துக்க. நீ எதுக்கு ட்ரெஸ் எடுக்காம தெரியுற? நீ உனக்கு ஒரு சேலை எடுத்துக்க. எனக்கெல்லாம் வேண்டாங்க. உங்களுக்கு வேணா ஏதாச்சும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரட்டுமா? பேண்ட்டு சட்டை இந்த மாதிரி. உங்களுக்கு ஒரு செட்டு, வித்யாவுக்கும் சத்யாவுக்கும் ஒரு செட்டு எடுத்துகிட்டு வரேன். இங்கே பாரு காமாட்சி, எனக்கெல்லாம் எதுவும் வேணாம். நீயும் பிள்ளைகளையும் எடுத்துக்கங்க, அதுவே எனக்கு போதும். நான் இனி புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு எங்கே போக போகிறேன்? வாங்கி கொடுத்தாலும் அது ஒரு பக்கமாக தூங்கிட்டு தான் கிடக்கும். அதுக்கு நம்ம எடுக்காமையே இருக்கலாம். நீ எடுத்துக்க. நீ எடுக்காமல் எதுக்கு இருக்க? எப்படியும் உன் ஃப்ரெண்டுகளாக வரத்தானே செய்வாவ. அவங்களுக்கு எடுக்கும் போது நீயும் சேர்ந்து எடுத்துக்க உனக்கு ஒரு சேலைய, சரியா? சும்மா சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு உனக்கு தேவையானதை கூட வாங்காமல் தெரியாத சொல்லிட்டு ஒழுங்கா நீ ட்ரெஸ் எடுத்துக்க. அப்போ நீங்கள் எடுத்துக்கங்க. நீங்கள் எடுத்தாதான் நான் எடுப்பேன். எப்போ என்ன பாசம்? ஏட்டி நீ எப்போ வந்த? சும்மா வந்ததே தெரியாமல் வந்து பூத மாதிரி நிற்கிறா பாரு பின்னாடி. இப்போத்தாம்மா வந்தேன். ஆனால் வரும்போது தான் கேட்டேன், நீங்கள் ட்ரெஸ் எடுத்துக்கங்க நீங்கள் சொல்கிறதும், அப்பா உங்களை ட்ரெஸ் எடுத்துக்க சொல்கிறதும். எப்பா ரொம்ப இல்லை இருக்குது. எங்களுக்கு 2 பேருக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுங்கன்னு சொன்னால் நீங்கள் 2 பேரும் இங்கே நின்றுக்கிட்டு என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? இங்கே பாருங்கள், உங்கள் 2 பேருக்கு எடுக்கிறதா எடுங்க. எங்களை நாளைக்கு கூட்டிகிட்டு போகிறீங்களா சொல்லுங்கள். நான் அப்புறம் அப்போ தான் போய் நாளைக்கு போகிற ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்க முடியும். ஆமாட்டி, நாளைக்கு ட்ரெஸ் எடுக்க தான் போகிறோம். போ, சும்மா பெரிய மனுஷன் பேசும்போது இடையில வந்துக்கிட்டு போய் வேலையை பாரு. போ, இந்த அப்பா காப்பி கேட்டாவ, போய் ஒரு டம்ளர் காப்பி போட்டு எடுத்துகிட்டு ஓடியா. போ, எனக்கு குறுக்கெல்லாம் வலிக்குது. போய் காப்பி போடணுமே நினச்சிட்டு இருந்தேன். 2 பேரும் உள்ளே கிடந்து என்ன பண்ணுறீங்கன்னு தெரியல. சரி யாரையும் போய் கூப்பிடனா நம்மளே காப்பி போடலான்னு நினச்சேன். நீ தான் வந்துட்டால எந்திரிச்சு. போ, ஒரு டம்ளர் காப்பி போட்டு எடுத்துட்டு வா அப்பாவுக்கு. வெளியே வந்தது ஒரு குத்தமாம்மா. சரி இருங்க, போய் எடுத்துகிட்டு வரேன். நாளைக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னனால தான் இப்போ நீங்கள் கேட்குற வேலையெல்லாம் சரின்னு சொல்கிறேன். ஒழுங்காக கூட்டிகிட்டு போயிருவீங்கல்ல? அதெல்லாம் கூட்டிகிட்டு போக முடியும். போ. அப்போ சரி இருங்க, நான் போய் போட்டு எடுத்துகிட்டு வரேன். பார்த்தீங்களாங்க உங்கள் பிள்ளைக்கு வாய இப்படித்தான் வாயாடிக்கிட்டே திரியிறா. விடுக்காமாச்சி, நம்ம வீட்டில் வாயாடாமல் பிள்ளை எங்கே போய் வாயாட போகுது? சரி அவள் காப்பி எடுத்துகிட்டு வரட்டும். நீ நாளைக்கு உனக்கும் சேர்த்து ஒரு ட்ரெஸ் எடுத்துக்க. நீ தான் இவ்வளோ பிடிவாதம் பிடிக்கிறிய, எனக்கும் ஒரு செட்டு ட்ரெஸ்ஸை எடு. மிச்சம் வர காசை வச்சு எடுத்துக்கலாம். சும்மா நீ மிச்சம் பிடிக்கிறேன்னு சொல்லிவிட்டு உனக்கும் ட்ரெஸ் எடுக்காமல் எனக்கும் ட்ரெஸ் எடுக்காமல் இனி மிச்சம் பிடிச்சி என்னத்தை செய்ய போகிறான்? முடிஞ்ச அளவுக்கு நல்ல ட்ரெஸ்ஸாக பார்த்து எடு. உனக்கு காசு கூட இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்கலாம் யோசிக்காத. உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடு, சரியா? சரிங்க.